Hi students. Next, மாறுதிசை மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு, அதாவது mean or average value of alternating current. இதல என்ன சொல்றாங்கன்னா DC current எப்படி இருக்கும்? This is direct current. இந்த மாதிரி இருக்கும் பீக். சரியா, இது direct current, அதாவது unidirectional. AC பார்த்தோம்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதோட polarity சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது பை டைரக்ஷனல். ஃபர்ஸ்ட் DC டைரக்ட் கரண்ட் பாருங்க, இந்த polarity சேஞ்ச் ஆகாது. டைம் பொறுத்து அதோட கரண்ட் அண்ட் வோல்டேஜ் டைரக்டா போயிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால தான் இது டைரக்ட் கரண்ட். சரியா, அப்போ இதனோட எண் மதிப்பு மேக்னெட்டியோட ஈஸியாக கால்குலேஷன் பண்ணிடலாம். டைரக்ட் கரண்டோட மேக்னெட்டியோட ஈஸியாக கால்குலேஷன் பண்ணிடலாம். ஏன்னா இது வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சேஞ்ச் ஆகாமல் போயிட்டு இருக்குது டைரக்டா. சரியா, பட் ஏசியில் பார்த்தீங்கன்னா டைம் பொறுத்து ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சேஞ்ச் ஆகுது. பாருங்க, பாசிட்டிவ் அப் சைக்கிள், நெகட்டிவ் அப் சைக்கிள், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், அது மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது அதோட மேக்னெட்டியோட கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி எங்களுக்கு கொஸ்டின் எழுது. சரியா, இது டைரக்ட் கரண்ட், அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஏசி கரண்ட் அது என்னது, ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, அதனால polarity சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இது பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், அது மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு எங்களுக்கு ஒரு கொஸ்டின் எழுது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 2 மெத்தட் இருக்குது, அதாவது 2 ways, 2 வழி இருக்குது. ஒன் இஸ் மாறுதிசை மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு, அதாவது மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி கரண்ட், அண்ட் ரூட் மீன் ஸ்கொயர், அதாவது RMS வேல்யூ. ஸோ இதை 2 வச்சு நம்ம ஈஸியாக அதனோட மேக்னெட்டியோட கண்டுபிடிச்சிடலாம். சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் மாறுதிசை மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு, அதாவது ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். என்னது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆஃப் சைக்கிளுக்கும் அது பாசிட்டிவ் வரைக்கும் போட்டுருக்காங்க பாரு, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ன்ட்டு டைம் பொறுத்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரியா, அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம இதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். அப்படி ஆவரேஜ் எடுக்கும்போது 0 ஆயிரும். 1 சைக்கிள் எடுக்கும்போது 0 ஆயிரும். ஏன்னா இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ அதனால 1 சைக்கிள் என்னது, இங்கே ஆரம்பிச்சு இங்கே வந்து இங்கே முடிகிறது தான், 360 டிகிரியில் முடியும். இதுதான் 1 சைக்கிள். இப்போ 1 சைக்கிளுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா அது 0 ஆயிரும். சரியா, அதாவது ஒரு முழு சுற்றுக்கான சமச்சீர் மாறுதிசை மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு 0, சுழி. அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும், ஏதாவது ஒரு ஆஃப் சைக்கிள், ஒன்று பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இல்லைன்னா நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், ஏதாவது ஒன்றுல எவ்வளோ கரண்ட்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கரண்ட் மீன்ஸ் அதனோட மேக்னெட்டியூடு. சரியா, கரண்டோட எண் மதிப்பை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். சரியா, ஒன்று பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இல்லைன்னா நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். ஏன்னா இதோட இதுதான், இது பாசிட்டிவ் கிடைக்கும், இது நெகட்டிவ் கிடைக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் கண்டுபிடிச்சா வேல்யூஸ் பாசிட்டிவ்ல கிடைக்கும், இதில் கண்டுபிடிக்கிறது நெகட்டிவ்ல கிடைக்கும். சரியா, அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது மாறுதிசை மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு என்பது ஒரு நேர் அரைச்சுற்று அல்லது எதிர் அரைச்சுற்றில் உள்ள மின்னோட்டத்தின் அனைத்து மதிப்புகளின் சராசரி. அதாவது the average value of alternating current is defined as the average of all values of current over a positive half cycle or negative half cycle. So அதான் என்ன சொல்றாங்க, average value of alternating current. So 2 மார்க்கில் கேட்பாங்க. என்ன போடலாம்,
இதோட ஆல்டர்னேட்டிங் கரண்டோட இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் I ஈக்குவல் டு IM sin ஒமேகா டி ஆர் ஒமேகா டிக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் தீட்டானும் போடலாம். தீட்டா ஈக்குவல் டு என்னது ஆங்குலர் வெலாசிட்டி ஆர் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி. அப்போ ஒரு அரை சுற்றில் உள்ள அனைத்து மின்னோட்டங்களின் கூடுதல், திஸ் இஸ் ஆஃப் சைக்கிள், இது வரைக்கும் ஆஃப் சைக்கிள். இப்போ என்ன பண்ணுறோம், இங்கேருந்து கரண்ட்டை ப்ளஸ் பண்ணிட்டே வரும். இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 அது மாதிரி எல்லா கரண்ட்டையும் ப்ளஸ் பண்ணிட்டே வரும். ஸோ அந்த கரண்டோட டோட்டல் கரண்ட்டு, ஸோ இதுக்கு வந்து டோட்டல் கரண்ட்டு, அந்த டோட்டல் கரண்ட்டு இதில் இருக்கிற ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, அதாங்க சொல்கிறாங்க ஒரு அரை சுற்றில் உள்ள அனைத்து மின்னோட்டங்களின் கூடுதல் நேர் அரை சுற்றின் அல்லது எது அரை சுற்று பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அதனோட ஏரியாவுக்கு சமமாகும். சரியா, அப்போ கரண்டோட ஆவரேஜ் கரண்ட் ஈக்குவல் டு நேர் அரை சுற்றின் பரப்பு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளோட ஏரியா அல்லது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளோட ஏரியா டிவைடட் பை அதோட பேஸ் லென்த். இது ஆஃப் சைக்கிளோட பேஸ் லென்த், அரை சுற்றின் அடிப்பக்க நீளம், இதனோட லென்த் பேஸ் லென்த் 0 to θ, இதனோட பேஸ் லென்த். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நம்ம எவ்வளோ கரண்ட் இருக்குன்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளஸ் பண்ணுறது என்ன பண்ணுவோம், இன்டகிரேட்ஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எடுத்துக்கிறோம், இது வந்துட்டு கரண்டோட வேல்யூ 5, இந்த இடத்துல இங்கே மேக்ஸிமம் இருக்குது, இங்கே என்ன எடுத்துக்கலாம் 8 எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஸ்மால் ஏரியா கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஸ்மால் டிஸ்டன்ஸ் dθ, இங்கே ஹோல் டிஸ்டன்ஸு தீட்டா, இங்கே என்ன எடுத்துருக்கோம் ஸ்மால் டிஸ்டன்ஸு, அதனால் ஸ்மால் ஏரியா dA, ஸ்மால் டிஸ்டன்ஸு dθ. ஓகே, அப்போ இதனோட ஏரியா என்ன போடுவோம், ஏரியா A ஈக்குவல் டு லென்த் அண்டு பிரெத்துன்னு போடுவோம், அது ஃபார்முலா. இங்கே லென்த்து dθ, இப்போ A ஈக்குவல் டு dθ. இங்கே பிரெத்து லென்த் அண்டு பிரெத்தும் போடலாம், லென்த் அண்டு ஹைட்டும் போடலாம். இப்போ ஹைட்டு போட்டோம்னா என்ன இருக்கும், ஹைட் என்னது கரண்ட்டு. பாருங்கள், இங்கே கரண்டோட வேல்யூ இங்கே எடுத்துக்கிறது 5, இங்கே 8 எடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம சென்டரில் எடுத்துக்கலாம், 5க்கும் 8க்கும் சென்டரில் நம்ம கரண்ட் எடுத்துக்கலாம். அப்போ dθ லென்த்து ஹைட்டு கரண்ட் I. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே ஏரியாவுக்கு இது போட்டதுனால இங்கே ஸ்மால் ஏரியா கன்சிடர் பண்ணிக்கிறோம் dA, அதனால் ஸ்மால் ஏரியா dA ஈக்குவல் டு dθ இன்ட்டு கரண்ட் I. பாருங்கள், சிறு பட்டையின் பரப்பு I dθ. என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டகிரேஷன் பண்ணுவோம். இப்போ டிஏவை இன்டகிரேஷன் பண்ணோம்னா ஏன்னு கிடைக்கும். ஏ ஈக்குவல் டு எது டு எது 0 to π. ஏன்னா இந்த இதுதான் ஆப் சைக்கிள் 180, இது வரைக்கும் ஆப் சைக்கிள். அப்போ 0 to π எதை I dθ, I dθ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to π. ஐக்கு என்ன போடுவோம், இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் ஈக்குவல் டு இங்கே போட்டிருக்கும் இல்லை, இதை தான் எடுத்து இங்கே போட்டிருக்கேன். I ஈக்குவல் டு IM sin ஒமேகா டி ஆர் தீட்டா. இப்போ இங்கே சைன் தீட்டா போட்டாச்சு. ஐக்கு பதிலாக IM sin தீட்டா இன்ட்டு dθ. ஸோ இதுக்கு இன்டகிரேஷன் பண்ணோம்னா சைன் தீட்டாவை இன்டகிரேஷன் பண்ணோம்னா மைனஸ் காஸ் தீட்டா கிடைக்கும். இப்போ A ஈக்குவல் டு IM கான்ஸ்டன்ட், மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் கான்ஸ்டன்ட் IM இதை எடுத்து போட்டோம். இதுக்கு இன்டகிரேஷன் பண்ணும்போது மைனஸ் காஸ் தீட்டா 0 to π. ஓகே, ஈக்குவல் டு இந்த மைனஸை வெளியே கொண்டு போயிடுறோம். அப்படி வெளியே கொண்டு போனோம்னா மைனஸ் IM, இதுக்கு லிமிட்டு உள்ளே கொண்டு வரோம், அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டு. அப்போ அப்பர் லிமிட்டுக்கு மேலே இருக்கிறத கொண்டு வரும்போது என்ன வரும், இந்த மைனஸ் ஆன்சரை கொண்டு போயிட்டோம், இங்கே கொண்டு வந்துட்டோம், வெளியே கொண்டு வந்துட்டோம், இங்கே போட்டிருக்குமா மைனஸ் IM. இப்போ வெறும் இங்கே காசு தீட்டா தான் இருக்கும். இப்போ அந்த பையை கொண்டு வந்தால் காஸ் பை, லோயர் லிமிட் கொண்டு வரும்போது மைனஸில் வரும், அப்போ மைனஸ் காஸ் 0 கிடைக்கும். சரியா,
இங்கே பாருங்கள், இந்த மைனஸை நான் வெளியே கொண்டு போயிட்டேன். இங்கே போட்டிருக்குன்னா மைனஸ் ஐஎம், இங்கே இங்கே ப்ளஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் போட்டிருக்கோம். இது ப்ளஸ் காஸ் பை, இங்கே லாயர் கொண்டு வரும்போது இங்கே மைனஸ் 1 வரும். இப்போ மைனஸ் காஸ் 0. காஸ் பை, அதாவது காஸ் 180 வேல்யூ என்னது மைனஸ் 1. காஸ் 180 வேல்யூஸ்ன்னு மைனஸ் 1. அதான் இங்கே காஸ் பை ரெண்டு ஒன்று தானே. இப்போ காஸ் பை ஈக்குவல் டு மைனஸ் 1, காஸ் 0 ஈக்குவல் டு 1. அப்போ காஸ் பைக்கு மைனஸ் 1, காஸ் 0க்கு 1. சரியா? இப்போ காஸ் பை பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாருங்க மைனஸ் ஐஎம், காஸ் பை பதிலாக மைனஸ் 1, காஸ் 0 பதிலாக 1 போடுவோம். இங்கே மைனஸ் இருக்குதா, அதனால மைனஸ் 1, மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ மைனஸ் 2ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே மைனஸும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 2IMன்னு வரும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க 2IM. ஓகே, திஸ் இஸ் ஏரியா, சிறுபட்டியின் பரப்பு. இதை கொண்டு போயிட்டு இப்போ ஏரியா, அதாவது நேரடி சுற்றின் பரப்பு, இதை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 4.31ல் பிளக் பண்ண போகிறோம். நேர அரை சுற்றின் பரப்பு, இதை கொண்டு போயிட்டு 2IM. அடுத்து அரை சுற்றின் அடிப்பக்க நீளம் என்னது, ஆஃப் சைக்கிளோட லென்த்து பை, 180 டிகிரி பை. அப்போ இதுக்கு பதிலாக பை அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், I average equal to 2IM by pi. பையோட தெரியும் நமக்கு 3.14. ரெண்டு டிவைட் பண்ணோம்னா நமக்கு I average equal to 0.3, அதாவது 637 கிடைக்கும் இன்ட்டு IM. ஓகே, இதுதான் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளோட அதோட ஆவரேஜ் கரண்ட். ஓகே, அதுவே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் என்ன போடுவோம், மைனஸ் போடுவோம், அவ்வளோதான். இங்கே I average equal to மைனஸ் 0.637 IMன்னு கிடைக்கும். அதாவது ஒரு ஆஃப் சைக்கிள் நான் கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்த ஆஃப் சைக்கிளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் போடுவோம், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.